இன்றைக்கு கடலூர் மேற்கு மாவட்டத்தில் மாவட்ட தலைவர் தமிழழகன் அவர்களுடைய தலைமையில் மாநிலத்திலிருந்து வந்து இன்றைக்கு கருத்து கேட்டிருக்கிறோம். எதற்காக என்று சொன்னால், வருகிற 23ஆம் தேதி உங்களுக்கெல்லாம் தெரியும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாமண்டூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகிறார் என்கிற அந்த செய்தி வந்ததிலிருந்தே தொடர்ந்து பேசுபொருளாக இருந்து கொண்டே இருக்கிறது. பிரதமர் வராருன்னு சொன்னோடனே ஊடகங்கள் எல்லாம் எங்களுக்கு ஃபோன் பண்ணீங்க, சார் பிஎம் வராராமே சார், எப்போ வராரு என்ன அப்படின்னு சொல்லி. அப்புறம் மதுரையில் மீட்டிங்னோடனே மறுபடியும் எல்லாரும் அது பரபரப்பாக பேசப்படுது. திருப்பி இப்போ சென்னையில் மீட்டிங் போது பரபரப்பாக பேசப்படுது. ஒவ்வொரு விஷயமும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகிறார் என்று சொல்லும் பொழுதே அது ஒரு பரபரப்பான ஒரு பேசு பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். முக்கியமான விஷயம் இல்லை, நகைச்சுவையான விஷயம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வராருன்னும் போது வராருன்றதே செய்தியாச்சு. ஆனால் பாருங்கள், நேற்று ராகுல் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரில. ஊட்டியில் ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஒரு மீட்டிங்கில் பேசிட்டு வேற கிளம்பிட்டார். ராகுல் அவர்களுக்கு தமிழகத்தில் இந்த அளவிற்கு தான் முக்கியத்துவம் இருக்கிறது. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்குமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்பொழுது தமிழகம் வருவார் என்று எதிர்பார்த்து அன்போடு காத்து கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால், இந்திய பிரதமர்களுடைய பட்டியலிலேயே தமிழ் குறித்தும் தமிழ் பண்பாடு குறித்தும் தமிழனுடைய பழம்பெருமை குறித்தும் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிற, போற்றி கொண்டிருக்கிற, செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது கூட எத்தியோப்பியாவில் எத்தியோப்பியன் பார்லிமெண்ட்ல போய் பேசுறேன். அங்கே மோனோலித்திக் சர்ச்சஸ் இருக்கு. மோனோலித்திக் சர்ச்சஸ் வந்து பழங்கால கற்கால கட்டிடக்கலை அமைப்புகள். அதனால அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தியரி இருக்கு உலக அளவில். மனித குலம் எங்கு தோன்றுச்சுன்னா ஆப்பிரிக்காவில் தோன்றுச்சு, இன்னும் குறிப்பா எத்தியோப்பியாவில் தோன்றுச்சுன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. அதான் அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எத்தியோப்பியா பார்லிமெண்ட்ல போய் பேசுறாரு. இங்க எப்படி மோனோலித்திக் சர்ச்சஸ் இருக்கிறதோ அதை போன்று அதை விட பழமையான கற்கோவில்கள் எங்களுடைய இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று பேசுகிறார். உடனே உலகம் முழுவதும் ஒரு விவாதம் கிளம்புகிறது. மனித குலம் ஆப்பிரிக்காவில் தோன்றவில்லை. பாரத பிரதமர் உலகத்தினுடைய சக்தி வாய்ந்த ஒரு ஆளுமை சொல்லுகிறார், மனித குலம் தமிழ்நாட்டில் தோன்றியிருக்க கூடும் என்று உலகம் முழுவதும் பேசுகிறார். ஒரு நாள் ஒரு நிமிஷத்துல உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பேச்சையும் மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கிறது. அவர் அதை சரியாக தமிழ்நாட்டு பண்பாட்டை பறைச்சாற்றுவதற்கு பயன்படுத்தியிருக்கிறார். இதனால தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வருகையை தமிழ் மக்கள் என்றைக்குமே ஒரு விழாவாக கொண்டாடுகிறார்கள். மகிழ்ச்சியோடு, அன்போடு, நேசத்தோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தொடர்ந்து ஆரவாரத்தோடு வரவேற்று வருகிறார்கள். அந்த வகையில் 23ஆம் தேதி பொங்கல் முடிந்த உடனேயே தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய தீபாவளியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது வருகை இருக்க போகிறது என்கிற ஒரு செய்தியையும் இந்த நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்கிறோம். இல்லை, பராசக்தி படத்துக்கு எல்லாம் நிறைய ப்ரமோஷன்லாம் பண்ணுறதுக்காக தொடர்ந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. போகிற இடத்துல நீங்களும் அதை பற்றி தான் கேள்வியாக கேட்குறீங்க, படம் தான் ஓட மாட்டேங்குது. ஆனால் எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, திமுக காரங்க காசு போட்டு படம் எடுத்து அதிமுகவுக்கு ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் அண்ணானாலே அதிமுக தான் சார். அந்த படத்தில் அண்ணா தான் ஹீரோ, அண்ணானாலே அதிமுக தான். அண்ணா திராவிடத்தை எடுத்துக்கொண்டு அதிமுக வந்தது, ஈவேரா திராவிடத்தை எடுத்துக்கொண்டு திமுக போனது. நீங்க தமிழகத்துல அண்ணாவை பற்றி பேசினாலே அது வந்து அதிமுக தான் அர்த்தம். இல்ல, அது வந்து காங்கிரஸுக்கும் திமுக இருக்கிற பஞ்சாயத்து. ஏன்னா பராசக்தி படத்துல அண்ணா அவர்களை பற்றி பெருமையாக பேசி அதிமுகவினுடைய கருத்திற்கு வழி சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் இந்திரா காந்தி பண்ண கொடூரங்களை எல்லாம் அந்த படத்தில் காட்டியிருப்பதாக நான் அறிகிறேன். படத்தை நான் பார்க்கல. ஆகையால காங்கிரசுக்கும் திமுகவிற்கும் இப்பொழுது சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. இவ்வளவு கொடுமைகளை தமிழ் சமூகத்திற்கு இழைத்த ஒரு காங்கிரஸோடு தொடர்ந்து நீங்கள் கூட்டாளியாக இருப்பது ஏன் என்கிற ஒரு கேள்வியை நீங்கள் சொன்ன அந்த பராசக்தி படம் தமிழ் சமூகத்திடையே ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகையால இந்த சண்டைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. அந்த 3000 ரூபாயை பொறுத்த வரைக்கும் இந்த 5 வருஷத்துல இந்த பொங்கலுக்கு மட்டும் 3000 ரூபா கொடுத்துருக்காங்க. 4 வருஷமா 3000 ரூபா கொடுக்கல. நான் 12,000 ரூபாயை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் திமுக. அதான் இன்னைக்கு மக்கள் எதிர்பார்க்கிறது. இல்ல, மக்களை பொறுத்தவரை மிகவும் தெளிவாக இருக்கிறார்களே. மக்களை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாடுங்க உண்மையிலே ஒரு சுடுகாடு மாதிரி இருக்கு. எங்கே பார்த்தாலும் திமுக காரங்களுடைய அட்டகாசங்கள். நீங்கள் வந்து ஆரணி பக்கத்தில்
ஒரு நிலத்தகராறு விவகாரத்தில் ஒருத்தரை தீக்குளிச்சு எரிக்க செய்திருக்கிறார். அந்த வழக்கில் திமுக குண்டர்கள் மீது எஃப்ஐஆர் போடலை. நேற்று சமூக வலைதளத்தில் பார்க்குறோம், ஒரு அடிப்பம்பை திமுகவுடைய ஊராட்சி தலைவர் கழட்டுறார். அந்த அம்மா வந்து என்னங்க இப்படி வந்து பண்ணுறீங்களேன்னு கேட்குது. விரட்டுறார், அடிக்க வர்றார். மக்கள் வந்து திமுக குண்டர்களை எண்ணி பயந்து போயிருக்கிறார். எங்கே பார்த்தாலும் திமுகவுடைய குண்டர்கள் எங்கே வருவாங்க, எப்போ என்ன பண்ணுவாங்க, யார் அடிப்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. சரி, திமுக குண்டர்கள் வராங்க, நாம் திரும்ப வந்து அவங்கள தடுக்கலாம், இல்லை எதிர்த்து கேள்வி கேட்கலாம்னு சொன்னால் தமிழ்நாடு காவல்துறை முதல்ல நம்ம மேலே தான் எஃப்ஐஆர் போடும். நீங்கள் என்ன பாருங்க, எங்களுடைய இளைஞரணி தலைவர் சூர்யா, அவரை வந்து இவங்களே தாக்கிட்டு சூர்யா மேலே இவங்க கேஸ் போட்டுருக்காங்க. என்ன நியாயம் அது? தாக்கப்பட்டவன் மீதே வழக்கு போடுவது என்பது எவ்வளவு மோசமான ஒரு முன்னுதாரணம். இதைத்தான் தமிழக காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நடந்தது. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தாக்குகிற வீடியோவை தமிழகமே பார்த்தது. ஆனா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றச்சட்டத்தில் அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ திமுக காரங்க வருவாங்க, நம்மளை அடிப்பாங்க, விசிக காரங்க வருவான் அடிப்பாங்க. நாம திருப்பி வந்து நம்மை தற்காத்து கொண்டால் கூட, இல்லை அடியே வாங்கிட்டா கூட உங்க மேலதான் எஃப்ஐஆர் வரும். இது என்ன நியாயம்? இன்றைக்கு தமிழக மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். ஒரு முறை உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்ததுக்கே இவ்வளவு அராஜகங்க திமுக காரங்க பண்றாங்கன்னு சொன்னா, மீண்டும் ஒரு முறை தமிழகத்தை திமுகவிடம் கொடுத்தால் தமிழகம் நாசமாக போய் சுடுகாடாக போய்விடும் என்பதை தமிழக மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆகையால நீங்க எவ்வளவு லஞ்சம் கொடுத்தாலும் சரி, பொங்கல் பரிசு 3000 4000 எவ்வளவு கொடுத்தாலும் சரி, மக்கள் இனி ஒரு முறை திமுகவிற்கு, உதயசூரியனுக்கு ஓட்டு போட மாட்டார்கள். இனிமேல் திமுக தமிழகத்தை ஆளப்போவது கிடையாது. தேமுதிகவை பொறுத்தவரை அவருடைய தொண்டர்கள் பெருவாரியானவர்களது எண்ண ஓட்டம் தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி அமைய வேண்டும், குறிப்பாக இந்த மோசமான ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதாகத்தான் இருப்பதாக நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால கண்டிப்பாக எல்லா கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து சேரும், அவர்களும் வருவார்கள். சரி, இப்போ சிபிஐ என்கொயரி பண்ணக்கூடாதுங்கிறீங்களா? சுப்ரீம் கோர்ட்டு என்கொயரி பண்ண சொல்லியிருக்குது, சிபிஐ என்கொயரி பண்ணுது. அதில் என்கொயரி தான் பண்ணியிருக்காங்க, என்கொயரிக்கு கூப்பிட்டுருக்காங்க, அவ்வளோதான். இதில் கூட்டணிக்கு அழைப்பதற்கான முயற்சி என்று சொல்லுவதற்கு எந்த விதமான அடிப்படையும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு இப்பொழுது இந்த தேதியில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியை தமிழகத்தில் 200 சீட்டுக்கு மேலே வெல்லுவதற்கு போதுமானது. அதிமுக ஒரு மிக வலுவான ஒரு கட்சி, பாரதிய ஜனதா கட்சி 18% களத்தில் நிரூபித்த ஒரு கட்சி. இதற்கு மேலே என்ன வேணும்? இதற்கு மேலே வருகிற கட்சிகள் எல்லாமே கூட்டணியை மேலும் வலுப்படுத்துவதற்காகத்தானே ஒழிய இப்பொழுதே நாங்கள் வெற்றி கூட்டணி. இந்த 2 கட்சிகளுமே தமிழகத்தில் வெற்றி பெறுவதற்கு போதுமான கட்சிகள். ஆகையால யாரையும் கம்பல் பண்ணியோ இல்லை பேக்டோர்லையோ யாரையும் அழைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அதை பற்றி ஒரு கட்சியினுடைய உள்விவகாரங்களை பற்றி கருத்து சொல்வதில் எனக்கு விருப்பம் இல்லை. அங்கே இருக்கிற சின்ன சின்ன சங்கடங்கள் முடிய வேண்டும், முற்று பெற வேண்டும், கட்சி ஒருங்கிணைய வேண்டும் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்க்கும். என்னுடைய எதிர்பார்ப்பாக தான், உங்களுடைய எதிர்பார்ப்பும் தான். தமிழகமே அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதுவும் கண்டிப்பாக நடக்கும். இல்லை அதெல்லாம் பேச்சு அடிபடுறதுக்கெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏதாவது உறுதியான தகவல் இருந்தால் சொல்லுங்கள். அடிபட்டுகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம். அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்று சொன்னால் அவர் ஒரு மிக மூத்த அரசியல்வாதி, தமிழகத்தில் மிக மூத்த அரசியல்வாதி. இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளே ரொம்ப மூத்தவர் டாக்டர் ஐயா தான். அவருக்கு நல்லா தெரியும் இந்த திமுக ஆட்சி மக்களை எப்படி வஞ்சிக்கிறதுன்னு நல்லா தெரியும். அதெல்லாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குதான் நான் கருதல. சென்சார் போர்டுன்னு ஒன்று இருக்குது சார். சென்சார் போர்டில் 45 நாள் அவங்களுக்கு ப்ரொசீட் ஆகிறதுக்கு டைம் இருக்குது. நீங்கள் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் போய் சென்சாரில் அப்ளை பண்ணுறேன்னா அது என்ன ஒரு அர்த்தம்? அது நீங்கள் ரிலீஸ் டேட்டு பொங்கலுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு 20-30 நாட்களுக்கு முன்பாவது நீங்கள் சென்சாரில் அப்ளை பண்ணியிருக்கணும். நான் ரிலீஸ் டேட் வச்சுட்டேன், நீங்கள் உடனே சென்சார் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது அஃபிஷியல் நடைமுறை, கோர்ட்டே தலையிட முடியாது. டெக்னிக்கல் கமிட்டியோட டெசிஷன்ஸ். நீங்கள் நினைக்கிற மாதிரி சென்சார் போர்டு என்பது நேரடியாக மத்திய அரசாங்கத்தோட கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்னு கேட்டால் முழுமையாக கிடையாது. அதில் அந்த துறைகளில் பெரிய பெரிய ஆளுமைகள் எல்லாம் சென்சார் போர்டு மெம்பராக நியமிக்கப்படுகிறார்கள். அந்த மெம்பராக நியமிக்கப்படுகிற அந்த சென்சார் போர்டு குழுவில் இருக்கிற அந்த குழுவினர் எடுக்கிற முடிவு தானே ஒழிய அது பியூர்லி டெக்னிக்கல் டெசிஷன். அதில் கோர்ட்டே இன்டர்ஃபியர் ஆக முடியாது. ஆகையால் இந்த மாதிரி நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் பிஜேபி தான் காரணம் அப்படின்னு சொன்னால், நேற்று ஊட்டியில் போய் ராகுல் வளர்னாரு, அதுக்கும் பிஜேபி தான் காரணமா? நடக்கிற எல்லாத்துக்கும் எங்களை சொல்லக்கூடாது சார்.
இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One G Square. For details call 8939750009.